சந்தன்பூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அவர் தனது விவசாயத்தை மிகவும் விரும்பினார். அவர் தினமும் காலையில் வயல்களுக்கு வருவார். தனது பயிர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஒரு நாள் அவர் தனது மனைவி ரீமாவிடம் கூறி, இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். 5 ஸ்டெப் தான். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் வந்து இது மாதிரி அனிமேஷன் வீடியோவை யூடியூப்ல போட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு நீங்க முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாகவே ChatGPT இல்லாட்டா வந்து ஜெமினி இல்லாட்டா வந்து DeepSeekன்னு சொல்லிட்டு நிறைய AI டூல்ஸ் இருக்குது. இதில் நம்மளுடைய ஸ்கிரிப்டை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த இடத்துல நான் DeepSeek வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். DeepSeek ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்னன்னு சர்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேரியேஷன் பண்ற மாதிரியான, அதாவது நம்ம கதை சொல்ற மாதிரியான ஒரு விவசாயி கதையை வந்து எனக்கு வித் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடு 100 வேர்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வந்த மாதிரி தமிழில் தான் நான் டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயா கதை சொல்வது போல ஏழை விவசாயியின் கதையை வித் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடு 1000 வேர்ட்ஸ்ல கொடுத்துக்கிறோம். நீங்கள் 1200 இல்லைன்னா 100 வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணா கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு நம்ம இங்கே என்டர் கொடுத்துரும். இப்படி என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நீட்டாக வந்து கதையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாக வந்து கதையை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதுல இருந்து நீங்க ஃபுல்லா கதையை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன்னா கொஞ்சம் கதையை மட்டும் காப்பி பண்றேன். கொஞ்சம் கதையை மட்டும் அப்படி லாங் பிரஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கிட்டா செலக்ட் டெஸ்ட் மேலே போயிட்டு இந்த இடத்துல இவ்வளோ டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காப்பின்னு சொல்லிட்டு காமிக்கு பாத்தீங்களா, இங்க காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். இந்த காப்பியான விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம், இங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட் பேட் இருக்கும். இந்த நோட் பேடு கீபோர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லாட்ட கீ நோட்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், இந்த நோட் பேட்ல போயிட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி ஒரு பேராகிராஃபை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்டோரின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நீங்க 2 விதமா கொடுக்கலாம். ஒன்னு சொந்தமாவே கொடுக்கலாம், இல்லாட்டா வீட்டுல உங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா, குழந்தைங்க இல்லாட்டா அது மாதிரி வேணும்னா நீங்க வாய்ஸை மாற்றி கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து மேனுவலாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 11 லேப்ஸ் இருக்குது. 11 லேப்ஸில் பேசிக் பிளான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கின்னு நீங்கள் அதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். நான் வந்து முதல்ல 11 லேப்ஸில் கொடுத்து பார்த்துட்டேன். இப்போ வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது நீங்கள் மேனுவலாக என்பதை பற்றி வீடியோ கடைசியில் அந்த வீடியோ எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சேர்த்து அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாய்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு நான் 11 லேப்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆயிடுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பார்த்தோம், 2வது வாய்ஸ் ஓவர் பார்த்தோம். இப்போ 3வது வந்து அந்த ஸ்கிரிப்டை நம்ம விஷுவலைசேஷனுக்கு எடுத்துன்னு வரணும், ஒரு பிக்சருக்கு வந்து எடுத்துன்னு வரணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, முதல்ல நம்ம இங்க கூகுள் குரோம்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இந்த கூகுள் குரோமுக்கு போய்க்கிறோம். கூகுள் குரோம்ல போயிட்டு ஆட்டோ டிராஃப்ட் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மேல நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது மாதிரி காமிக்கும். நம்ம கிரியேட் அனிமேஷன் சொல்லிட்டு கொடுக்குறோம். கிரியேட் அனிமேஷன் சொல்லிட்டு கொடுத்த உடனே இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, ஏன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் வித் கூகுள்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே கிரியேட் அனிமேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஏஐ அனிமேஷன், இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே ஸ்டைல்ஸ் வந்து நிறைய காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நிறைய ஸ்டைல் காமிக்குது. நம்ம வந்து இந்த வில்லேஜ் ஸ்டைலை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு ப்ரொஜெக்ட் நேம் வேணும்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் நேம் இப்போ நம்மளுக்கு ஸ்டோரி என்பதில் நம்ம ஸ்டோரின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே ப்ரொஜெக்ட் நேம் வந்து ஸ்டோரி சாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வில்லேஜ் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல சேவ்னு சொல்லிட்டு காமிக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீட்டாக வர ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு டுட்டோரியல் வேணா டுட்டோரியல் வந்து A to Z கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் கிரீன் ஸ்க்ரீன், அனிமேஷன் எல்லாத்தையும் இந்த இதிலே பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காசு வந்து நிறைய உங்களுக்கு போயிடும். அதனால நம்ம இது மாதிரி சிம்பிளான மேட்டரை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிக்குது. இது வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். கீழே வந்து இது மாதிரி நிறைய கேரக்டர், அசட்ஸ், ஆடியோன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க, அந்த ஸ்கிரிப்டில் வந்து சந்தானூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிராமம் தேவைப்படுது. அப்போ அந்த கிராமத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கிராமத்தை வந்து நம்ம பேக்ரவுண்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இமேஜ் சர்ச்மேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இமேஜ் சர்ச்மேனில் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் வில்லேஜ் கார்ட்டூன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு வில்லேஜ் கார்ட்டூன் பேக்ரவுண்ட் HDன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வில்லேஜ் பேக்ரவுண்ட் வருது பாருங்களா. இது மாதிரி நம்ம ஏதாவது இதெல்லாம் ராயல்ட்டி ஃப்ரீ தான், காப்பிரைட் வராது. நம்ம இந்த வில்லேஜ் பேக்ரவுண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் காமிக்கணும்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இந்த இமேஜை. இது மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைனுக்கு சந்தானூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார், அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த விவசாயி இப்போ நம்மளுக்கு வேணும். விவசாயி கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விவசாயி கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கூகுள் குரோமில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பாருங்க. இங்கே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டை கூட இன்புட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களா, இந்த இடத்துல அசெட்னு பாருங்க. அசெட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி பேக்ரவுண்ட் நீங்க இங்க எடுத்து வந்து வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்க பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க. இதை நீங்க உங்க மொபைல்ல, லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ல எங்க வேணா பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல்ல காமிச்சுக்கிறேன். இப்போ இதையும் வந்து இங்க கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களா இந்த இடத்துல. இது மாதிரி உங்களுடைய இமேஜஸை வந்து நீங்க கீழே எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டீங்களா? இப்போ நம்மளுக்கு கேரக்டர் வேணும். இது பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு கேரக்டர் வேணும். அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து பாருங்க கேரக்டர்னு சொல்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த கேரக்டர் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க நிறைய பேர்ட்ஸ் அது இதுன்னு காமிக்குது. நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து நீங்க மேனுவலா கூட கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 20 பாயிண்ட்ஸ்ல 20 கிளிப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேல காசு கேட்பாங்க. நம்மளுக்கு 20 கிளிப்ஸே போதும். அதுக்கப்புறம் என்ன நீங்க வேற ஒரு இமெயில் ஐடி போட்டு கூட பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சுங்கிறதால நான் ஒரு விவசாயி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு விவசாயி இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த விவசாயி வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த விவசாயி என்ன ஆக்ஷன் பண்ணணும், இப்போ ஃப்ரண்டா பார்க்கணுமா, பேஸ் டு பேஸ் பார்க்கணுமா, இல்லாட்டா சைடில் திரும்பி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, ஐடியலாக இருக்கிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே நமஸ்தேன்னு எங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த நமஸ்தே வந்து இப்படி எடுத்துக்கிறோம். நமஸ்தே எடுத்துக்கினேன். இப்போ அவரை தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வந்து இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு அவர் வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறதுனா கூட சின்னதாக்கலாம். இந்த கார்னர்ல இருக்குது பாத்தீங்களா, இது மாதிரி சின்னதாக்கலாம். சின்னதாக்கிட்டு இப்ப இங்க இருக்குது பாத்தீங்க, இது ஃபுல்லு எங்க இருந்து வேணுமோ அது அவ்வளவு தூரம் இங்க டிராக் பண்ணீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இங்க டிராக் ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி டிராக் ஆக ஆரம்பிச்சிங்களா. இப்போ நீங்க பிளே பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுங்களா, நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஆச்சுங்களா? இப்போ இதை வேணா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இல்லாட்டா வந்து டவுன்லோடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, டவுன்லோட் மேலே கொடுத்து இங்கே எவ்வளோ சைஸில் வேணுமோ கொடுத்து இங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ சந்தானூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அப்போ ஒரு கிராமம், அங்கே ஒரு விவசாயி நம்மளுக்கு நமஸ்தே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கிளிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கிளிப்புக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணணும், பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் வந்து வேறு வீடியோஸில் வச்சுருக்கிறீங்க, அது கூட நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே இதுக்கு போகிறோம், அசெட்டில் போயிட்டு இங்கே திருப்பி அப்லோடுக்கு போயிட்டு அப்லோடில் க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கின்னு இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. டன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்துடும். இனிமேல் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே வந்துடும். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் வேணா க்ரீன் ஸ்க்ரீனை உங்கள் வீடியோ எடிட்டரில் ரிமூவ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தோம், அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஆக்ஷன் கொடுத்தோம். இப்போ இந்த ஆக்ஷனை நீங்கள் இப்படி நடந்து வர மாதிரியே பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து வர மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம இப்போ ரெண்டாவது லைனை வந்து பார்த்துடலாம். அவர் தனது விவசாயத்தை மிகவும் விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம், அங்கேருந்து நடந்து வர மாதிரி பண்ணலாம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் அது மாதிரி நடந்து வர மாதிரி பண்ணலாம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல அசெட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த அசெட் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். அசெட் மேலே கிளிக் பண்ணிட்டு க்ரீன் ஸ்க்ரீனை வந்து எடுத்துக்கிறோம். க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்கின்னு இது மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ கேரக்டருக்கு போகிறோம். கேரக்டரில் போயிட்டு இப்போ நம்ம ஆள் வந்து இப்படி நம்ம முன்னாடி இருந்து நடந்து வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம இங்கே ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வாக்கிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங்கை செலக்ட் பண்ணிக்கிறோம். வாக்கிங் செலக்ட் பண்ண உடனே இப்போ ஒரு கேரக்டர் வந்து அங்கேருந்து நடந்து வந்து வர போறாரு. இப்போ அங்கே ஒரு கேரக்டர் சின்னதாக வச்சுக்கணுமா, சின்னதாக வச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இங்கே பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க, பாத்து மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த கேரக்டரை வந்து நம்ம இப்போ எடுத்துன்னு வரோம். எடுத்துன்னு வந்து இப்படி பெருசாக்கணுங்க. பெருசாக்கணுமா. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பாருங்களா, அப்படியே மேலே வர இருப்பாருங்க, மேலே அப்படி நடந்து வர இருப்பாருங்க. அதுமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க, பேக்ரவுண்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க பேக்ரவுண்டில். இப்போ ப்ளே பண்ணி பாருங்களா, அங்கேருந்து ஒரு ஆள் அப்படியே மேலே நடந்து வர்றாரு. இது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் திருப்பி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ இந்த ஆளை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கேரக்டருக்கு பாருங்களா, இந்த கேரக்டரை வந்து உங்கள் கையில் கேரக்டர் கையில் ஏதோ கொடுத்து நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே சைடு போர்ஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சைடு போர்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இவர் நடந்து போயினுங்கிறாருல, இப்போ நடந்து போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இவர் இங்கே நடந்து போயினுங்கிறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். போக போக வந்து உங்களுக்கு இது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே, ஃப்ரீ தான் எல்லாமே. இப்படி ஆயிடுச்சுங்களா. இப்போ இங்கே பாருங்களா ப்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ராப்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரைட் ஹேண்டுக்கு வேணுமா லெஃப்ட் ஹேண்டு வேணுமான்னு கேட்குது. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா லெஃப்ட் ஹேண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ப்ராப்ஸ் இருக்குது. நீங்கள் வேணா இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜேபிஜியில் இருந்து. இப்போ இந்த ப்ராப்ஸ் வந்து பாருங்களா, கோடாலியை கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அவர் கையில் இப்படி கோடாலி கொடுக்கலாம். கோடாலி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறாரு, அவரு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கினாரு. இங்கே வந்து இங்கே பாருங்க மேலே இந்த இடத்துல பாருங்க, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல சின்னதாக பெருசாக கூட ஆயிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி சின்னதாக பெருசாக ஆயிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு இங்கே வேணும் அப்லோட் ப்ராப்ஸ் இருக்குது பாருங்க, அங்கேருந்து நீங்கள் இமேஜுக்கு பண்ணலாம். பொறுமையாக பாருங்க,
இது மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க உங்களுக்கு. இவ்வளோ பேஷன்ஸாக கொடுத்துட்டோம். இப்போ சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னு வச்சிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கையில் ஒரு டூல்ஸ் வந்துடும். இப்போ ஒரு விவசாயி என்பதால் டூல்ஸ் வந்துடும். இப்போ இது மாதிரி டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இவர் லெஃப்ட் ரைட்டில் வந்து ஃபிளிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இது மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த இடத்துலயே. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபிளிப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுங்க. ஃபிளிப் மேலே கிளிக் பண்ணால் இவர் லெஃப்ட்லேருந்து ரைட் வர வாக்கிங் பண்ணுவார். இது மாதிரி நீங்கள் ஃபிளிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னா வச்சிங்களா. அதே மாதிரி தான் இங்கே கண்ட்ரோலுங்க பாருங்க. கண்ட்ரோல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே எனேபிள் கொடுத்துருங்க. எக்ஸ்பிரஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வருங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து அவர் பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணிவிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் ப்ளே பண்ணும்போது அவர் சிரிப்பார், பேசுவார். இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து வாயிலேருந்து பேசுகிற மாதிரி பண்ணுவார். இது மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு கிளிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இது மாதிரி ஒரு கிளிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேட்சிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எந்த வீடியோ எடிட்டர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீடியோ எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு புதுசாக ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிடுறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்து இந்த இதெல்லாம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து நம்மளுக்கு நிறையா காமிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம முதல்ல ஸ்டாக்குக்கு போயிட்டு ஸ்டாக்கில் ஒரு பிளாக் கலரை வந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து ஒயிட் கலரை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு நான் பிளாக் கலர் எடுத்துக்கினேன் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இதனுடைய டூரேஷன் வந்து 33 செகண்ட் இருக்குது பாருங்க. இந்த 3 செகண்டை வந்து நம்ம 15 செகண்டாக வந்து மாற்றிக்கலாம். நம்ம வீடியோ வந்து 15 செகண்டு, அதனால இதை நம்ம 15 செகண்டாக மாற்றிக்கலாம். அப்படி ட்ராக் பண்ணே போனீங்கன்னா இங்கே கீழே வந்து காமிக்குது பாருங்களா 10 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம 15 செகண்ட் அப்படி மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து 15 செகண்டில் மாறிடுச்சிங்களா. இப்போ நம்ம இதுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணணும். இந்த வாய்ஸ் ஓவரை வந்து நீங்கள் வீடியோவில் இருந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காமிக்கணும் இங்கே வாங்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மியூசிக்னு இருக்குது பாருங்க. மியூசிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மை வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் பாருங்களா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. வீடியோவில் இருக்கிற வாய்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபைலில் இருக்கிற ஆடியோ வந்து எடுத்துக்கணும். இப்போ அந்த ஆடியோ வந்து யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே இது வந்து இங்கே 15 செகண்ட் காமிக்குது. நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இங்கே வந்து வாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வாய்ஸு நீட்டாக வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் இதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இமேஜஸை செட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ சந்தானம் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி இப்போ அந்த விவசாயி ஃபோட்டோ பேக்ரவுண்ட் இருந்துச்சு பாருங்கள். அந்த பேக்ரவுண்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செட் பண்ணிக்க நீட்டாக. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்பெக்ட் ரேட்டியோன்னு சொல்லிட்டு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணி யூடியூப்க்கு எந்த ஷார்ட்ஸில் போட போகிறீங்களா பெரிய வீடியோ போகிறீங்களான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து சைஸ் எடுத்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லா நீட்டாக வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கங்க. நம்ம முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம். அந்த ஸ்கிரிப்டுக்கான வாய்ஸ் ஓவர் கிரியேட் பண்ணோம். வாய்ஸ் ஓவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அனிமேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சேர்க்க போகிறோம். இது மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். வச்சுட்டோமா. வச்சதுக்கப்புறம் நான் அந்த ஆள் என்ன பண்ணேன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து எடுத்திருந்தேன். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆளை வந்து நம்ம தூக்கலாம். அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ இது மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸுக்கு போகிறோம். இப்போ அந்த ஆள் எங்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நமஸ்தே சொல்கிறார். இந்த ஆளை வந்து நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம் க்ரீன் ஸ்க்ரீன். அதுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குரோமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது போயிடும். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இவர் வந்து இப்படி நிற்க வச்சிடலாம். இந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுங்களா. இப்போ நீங்கள் இங்கே பாருங்களா இந்த இதில் பாருங்களா கரெக்டாக வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் ஒரே லெவலில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல இது வந்து வீடியோ இருக்கிறதால இது ட்ராக் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சந்தன்பூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அது மாதிரி வந்துருச்சுங்களா. நம்ம கிரீன் ஸ்கிரீன் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கு அவர் தனது விவசாயத்தை மிகவும் விரும்பினார். இது மாதிரி நீங்க வந்து ஒன் வாய்ஸ் ஓவர் ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணீங்க. மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீட்டா வந்து இது மாதிரி வீடியோ வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்க செய்ய தான் சிம்பிளான விஷயமாகும். முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மேட்சிங் பண்ணதுக்கு அப்புறம் சந்தன்பூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அவர் தனது விவசாயத்தை மிகவும் விரும்பினார். அவர் தினமும் காலையில் வயல்களுக்கு வருவார். தனது பயிர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஒரு நாள் அவர் தனது மனைவி ரீமாவிடம் கூறினார். இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவருக்கு நீங்க இது மாதிரியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம். இந்த வாய்ஸ் ஓவரை நீங்க தூக்கிட்டு டிலீட் பண்ணிட்டு
இங்கே பாருங்கள், இங்கே வந்து மியூசிக் தெரிஞ்சு பாருங்க. மியூசிக் மேலே கிளிக் பண்ணி இங்கே ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ரெக்கார்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயில் யூசிங் திஸ் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எங்கேருந்து ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு காமிக்குது. நான் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சந்தானூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அவர் தனது விவசாயத்தை மிகவும் விரும்பினார். அவர் தினமும் காலையில் வயல்களுக்கு வருவார். தனது பயிர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஒரு நாள் அவர் தனது மனைவி ரீமாவிடம் கூறினார். இப்போ இப்படி ஆயிடுச்சிங்களா? ஒரு சில தப்பா இருக்கும், அதை கூட நீங்க திருத்த வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சந்தானூர் கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அவர் தனது விவசாயத்தை மிகவும் விரும்பினார். அவர் தினமும் காலையில் வயல்களுக்கு இப்போ பாருங்களேன், நம்ம இங்கே கேப் விட்டோம் பாருங்க. இந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே வந்து கட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ளிட்டை கொடுங்க. ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளிங்க. இங்கே பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி இப்படி எடுத்துன்னு வந்து இங்கே தள்ளிக்கலாம். இல்லாட்டா வந்து ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸ்ப்ளிட்டுக்கு திருப்பி என்ன பண்ணோம், இங்கே வந்து நம்ம இங்கே சின்ன ஒரு லைன் தெரிந்து பாருங்கள். லைன் மேலே வச்சுட்டு இந்த ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஆயிடுச்சிங்களா? இப்போ நம்ம டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இதை முன்னாடி எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி அப்போ உங்களுக்கு அந்த கேப் தெரியாது. நம்ம ஒரு கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அது தெரியாது. இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். திருப்பி வருவார். தனது பயிர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஒரு நாள் அவர் தனது மனைவி ரீமாவிடம் கூறினார். இது மாதிரி நீங்கள் நீட்டாக வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கலாம் சொந்தமாக. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வேணா கீழே டெலகிராமு, அதுக்கப்புறம் எந்தெந்த இருக்குது பார்த்தீங்களா, டெலகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது. நம்ம சோசியல் மீடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க. கமெண்ட்ல வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணுங்களா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் சைடில் தெரிந்து பாருங்கள் வீடியோ எப்படி ப்ராப்பராக யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுன்னு. அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.